காலை வேளையில எல்லாரும் ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இது பேசின ஒரு செய்தி அல்ல. ஆபகுக்கு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பாரம் அதல்ல. ஆபகு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து ஒரு வார்த்தைகளோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எல்லாரும் ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2:4 படிக்க வேண்டாம், எடுத்துக்கொள்ளுங்கள். 2:4. இந்த காலை வேளையில என்னுடைய சேனுடைய தலைப்பு என்னவென்றால், இந்த பூமியிலே 2 வித்தியாசமான கூட்டத்தார் வாழ்கிறார்கள். There are 2 different kinds of people living in this world. 2 வித்தியாசமான கூட்டத்தார். ஒருத்தங்க கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். இன்னொரு கூட்டத்தார் கடவுளாவது எனக்கு கடவுள்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது, கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். ஒரு கூட்டத்தார் they trust the Lord, ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற, சின்ன சின்ன காரியங்கள் கூட மனசாட்சிக்கு பயந்து வாழணும். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, என்னதான் நடக்கட்டுமே பார்த்துலாம் ஒரு கை புரிதல், கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாம, தேவனுக்கு வாழ்க்கையில முதலிடம் தராமல் உலகம், படிப்பு, பணம், உத்தியோகம், வாழ்க்கை, உலக பிரகார நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கூட்டம். There are 2 different kinds of people in this world. One is the godly people. Number 2 is the ungodly people. இதில் வித்தியாசமான கூட்டத்தார் அன்று முதல் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை வேளையில இவருடைய வாழ்க்கை என்னவாகும் என்பதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை, ஜெபங்கள் பதில் பெறுவதில்லை. ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் எழுதியிருக்கிறது 3ஆம் வசனத்திலே தாமதிக்கிறது. எனக்கு வாழ்க்கையில பல காரணங்கள், பல சம்பவங்கள், இட்ஸ் டிலேஸ். ஆனால் அதுக்கு முந்தின வார்த்தை போட்டிருக்குது, தேவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல பாருங்கம்மா, நிறைய ஜெபிக்கிறோம், நிறைய வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவரோடு வாழுறோம், but still we don't get the answer. பதில் பெறுவதில்லை. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, இன்னொரு கூட்டத்தார் அவங்க என்னைக்குமே 13ஆம் சங்கீதம் சொல்கிறது, அவர்கள் தேவனை தேடார்கள். ரொம்ப ஆணவம் உள்ளவங்க. என்ன கருத்து, என்னதான் நடக்குது பார்க்கலாமே. இன்னைக்கு அந்த 2 கூட்டத்தாரை முன்பாக விரும்புகிறேன். வசனத்தை பாருங்கள். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியா இருக்கிறானே, என்னங்க அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. இங்க 2 கூட்டத்தாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்று அகங்காரியா இருக்கிறவன், இன்னொன்று நீதிமான். There are 2 different kinds of people. ஒருவன் பெருமை உள்ளவன். In English it says, படிங்க in English, he is puffed up. Desires are not upright. Right. அவருடைய எண்ணங்கள் சரியானது அல்ல. In other words, he always lifted. அதாவது he always lift himself. He always lift himself. அதாவது lift himself னா தன்னைத்தான் நம்ம பேசுறது. நான் இப்படி, நான் இப்படி, நான் இப்படி, என் குடும்பம் இப்படி, படிப்பு இப்படி. A man always lift himself. தமிழ்ல வசனத்தெல்லாம் பாருங்க. 2 கூட்டத்தார் தமிழ் வேதாகமத்தில் பாருங்க. ஒன்று அகங்காரமான ஒரு வாழ்க்கை, a life of pride, ஒரு பெருமை. தமிழ் அவங்க அதாவது 2:4. ஒன்று ஒரு பெருமை உள்ள ஒரு வாழ்க்கை. என்ன தெரியுமா? பக்தியில ஒரு பெருமை, பணத்துல கொஞ்சம் பெருமை, எனக்கு விஷயம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப படிச்சிருக்கிறேன். அன்பானவர்களே, இன்னொருத்தர் இருக்கிறான். அந்த வசனத்தை போடுங்க. இன்னொரு வசனம் அந்த 2:4 இன்னொரு நீதிமான். அந்த 2 போடுங்க. நீதிமான் எல்லாமே பாருங்க, வேதத்தை பாருங்க. 2ஆம் வசனத்தினுடைய 4வது வரை இன்னொருத்தர் இருக்கிறான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எல்லாம் திரையில பாருங்க. ஒரு மனுஷன் அகங்காரியா இருக்கிறவன். அகங்காரம் என்ற வார்த்தைக்கு இது அர்த்தம். pride என்ற
லிஃப்டட்னா தங்களை தாங்களே வைத்துக் கொள்கிறவர்கள். தேவனுக்கு வாழ்க்கையில இடம் தராதவர்கள், அவங்க அகங்காரிகள். இந்த சபைக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க யார் இருக்கிறாரு? அப்படியே கேளுங்க. 2 தெசலோனியர் புஸ்தகம், 2 தெசலோனியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 தெசலோனியர் 2:4. என்னங்க? Always resist. படிங்க, next படிங்க. Yes. Number 1, எதிர்த்து பேச, அதாவது always resist. தமிழ்ல பாருங்க, எதிர்க்கிறவர்கள். கவனிங்க, தேவ சித்தத்தை, தேவ நோக்கத்தை, தேவ விருப்பத்தை, தேவனுடைய அந்த திட்டங்களை எதிர்க்கிறவர்கள். They don't want to do God's plan, they want to do their own plan. They don't want to do God's will, they want to do their own will. தேவ திட்டங்கள் அப்படி என்னங்க? என்ன பாருங்க ஐயா, அம்மா, இருக்கிற எல்லாரும் பற்றியும் தேவனுக்கு திட்டம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு ஆண்டவர் பூமியை உருவாக்கினாரோ, God has a plan. ஐயா, நீங்க பண்ற பிளான் வேற, அது குட் ஐடியா. ஆனா தேவன் வச்சிருக்கிறது காட் ஐடியா. நான் சொல்ல விளங்க பாருங்க. உங்களுக்கு சில திட்டங்கள் இருக்குது. இப்படி வாழ்க்கை சம்பாதிக்கணும், நிறைய பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கணும், that's good. ஆனா அதை விட ஒரு மேலான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எரேமியா சொல்கிறார், நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். பல நேரங்களில் we have our own plan. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இங்க படிக்கணும், இந்த காலேஜ் படிக்கணும், இந்த வேலை செய்யணும், வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும், everything's good. தேவன் சொல்றாரு, அதை விட ஒரு மேலான திட்டத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். ஆமென். அதாவது அகங்காரி என்ற வார்த்தை தான் one who oppose. என்னங்க? one இப்ப பார்த்த எதிர்க்கிறது தேவ சித்தத்தை. என்ன பெரிய ஆண்டவர் ஊழியரை வார்த்தை எதிர்ப்பது. They don't accept it. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், அவர் பண்ணாத நான் பண்ணிட்டேன். நீங்க உலகமே அப்படிதான். ஊழியர் கூட நான் சொன்னேன், ஏண்டா மனைவி அடிக்கிறேன்னா அதை நாடி போய் ஏசுறான். ஏண்டா அடி பண்றேன்னா அப்படிதான் பண்ண வேண்டும். நிறைய ஊழியர்கள் கூட அப்போ இன்னைக்கு மக்களுக்குள்ள அது அப்படியே ஊறி போச்சு. என்னது தமிழ்ல என்ன 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 நிலைமை? என்னங்க? இங்கிலீஷ் படிச்சவங்க எல்லாரும் இல்ல இல்ல 2 தெசலோனியர் 2:4. என்ன என்ன ஸ்பிரிட்? என்ன ஸ்பிரிட்? எதிர்க்கிற ஸ்பிரிட். சின்ன பசங்க கூட இருக்குது. நீங்க சொல்றீங்க உங்க பிள்ளைங்க கீழ்படிதா? அம்மா நீங்க சொல்றீங்களா அதான் கீழ்படி சத்தம் பண்றான் அவன். ஏன் தெரியுமா? அது அவனுக்குள்ள அப்படியே இது காலங்கள் மாறும் போது every man having the spirit of opposition. எதிர்க்கிற ஒரு ஆவி சபையில கூட, ஊழியர்கள கூட, ஊழியக்கார மத்தியில கூட they have the spirit of opposition. நீ என்ன சொல்ற என்ன கேட்கிறது? 40 ஆண்டுகளா நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். எத்தனையோ ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன். டேய் நீ பண்ணாதடா, அவன் சொல்றான். நீ எப்படி சொல்லலாம் அதை பத்தி? புரியுதா? நீ எப்படி சொல்லலாம் எனக்கு அதை பத்தி? அப்போ இவங்க வாழ்க்கை எப்படி ஆகுன்றதை பத்தி தான் நீ காலையில் சொல்ல போறேன். ஒருவர் அடுத்து அகங்காரி என்றால் என்ன தெரியுமா? அகங்காரி நீங்க போட்டுக்கிறீங்க பாருங்க. 2வது அதாவது எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவன். என்னங்க? என்னங்க? தமிழ் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை, அவங்க என்னைக்குமே நான் தான் I am the one, I am the boss. அவன் யாருக்கே கீழ்ப்படுகிற அந்த ஆவி இல்லை. எனக்கு விசுவாசம் சொல்ல விரும்புறேன். என்னைக்கு அந்த அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வருதோ அவனை கர்த்தர் உயர்த்துவார். வசனங்களை படிச்சு பாருங்க. அகங்காரியின் ஆத்துமா என்ன ஆயிடுமா? அது தமிழ் என்ன போடுது? பைபிள் பாருங்க 2:4. அது சத்தமா சொல்லுங்க, சத்தமா. In English it is not good. அது என்னது இல்ல? சத்தமா சொல்லுங்க, நல்லது இல்லை. அம்மா யாராவது சொன்னா கேட்டுங்க. வாலை பிள்ளைகள்லாம் இது தப்பு, இது சரியில்லை, இதை திருத்திக்கணும். உங்களுக்கு நான் ஊழியம் பண்றேன் நான் சொல்றேன். இது தப்பு. அது என்ன பெரிய தப்பு? எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். இது எல்லாருக்கும் அந்த ஆவி எனக்கு இருக்குது. அந்த ஸ்பிரிட் தமிழ்ல படிச்சீங்களே, the spirit of opposition. எதிர்க்கிற ஒரு ஆவி இல்லைங்க. அது தமிழ்ல படிச்சீங்களே, அது என்னது இல்ல? சத்து. அது என்னது இல்ல? சத்தமா. புரியுதா உங்களுக்கு? அது நல்லது அல்ல.
நான் பின்னாடி விஷயம் சொல்றேன். ரெண்டாவது இன்னொருத்தர் இருக்கிறாங்க. சோ அந்த அகங்காரி என்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது இன்னொரு நான் படிங்க. அதாவது தேவன் போல உட்கார்ந்து, என்னங்க போல, என்னங்க சத்தமா சொல்லுங்க, போல. என்ன போல? திருநெல்வேலி போல இல்ல இது, அது மாதிரி. என்னங்க சத்தமா சொல்லுங்க, என்னங்க ஒரு காட்லினஸ், ஒரு பக்தி மாதிரி ஒரு வாழ்க்கை. பக்தியே கிடையாது. பத்த பிரைஸ் லார்ட். ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா தமிழ்ல போடுவாரு பாருங்க. தாம் யாரா இல்லையோ அவர் மாதிரி தன்னை காண்பித்துக் கொள்வது. என்னங்க பாயிண்ட்ஸ். தாம் யாரா இல்லையோ அவர் போல தன்னை காண்பித்துக் கொள்வது. சிஸ்டர் நான் ஐயா என்ன சொல்றேன், நீங்க யாரா இருக்குன்னு அவராவே இருங்க. ஒரு போலியான வாழ்க்கை வேண்டாம். சும்மா பைபிள் தூக்கிட்டு நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் எனக்கு ஆண்டவர் தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கை அது நல்லது இல்லை. இட்ஸ் நாட் குட். இட்ஸ் நாட் குட். இப்ப என்ன சொல்ல போறேன்னா, அதனுடைய விளைவுகள் உங்களையும் பாதிக்கும், உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும். இருந்த எல்லாரும் சொல்ல இட்ஸ் நாட் a good message. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன், திருப்பி நிறைய பிரசங்க ஆயத்தம் பண்ணேன். இதுதான் என் மனசுக்குள்ள தொடர்ந்து பேசிக் கொண்டே இருந்துச்சு. சோ ரெண்டு விதமான வாழ்க்கை. ஒன்று ஒரு போலியான வாழ்க்கை, இன்னொன்று ஒரு நீதியான வாழ்க்கை. நான் யாரா இல்லையோ அவரை மாதிரி என்னை காண்பித்துக் கொள்வது. அது எனக்கும் பொருந்தும். pretending as I am not. நான் யாரா இல்லையோ அவரை போல என்னை காண்பிக்கிறது. நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். இந்த வாரம் முழுசும் ஊழியர் கூட்டத்தான் பேசினேன். அதுக்கு முந்தின வாரம் விருதுநகர், தேனி, மதுரை, அப்புறம் எங்கெல்லாம் பேசினேன். நிறைய இடத்துல ஊழியர் கூட்டத்தில் பேசினேன். So what I have seen, தான் யாரா இல்லையோ அவரை மாதிரி தன்னை காண்பிச்சுக்கிறது. இதெல்லாம் தெரியும் இல்லை. எல்லாம் ஆபுக்கு 2 புரியுது உங்களுக்கு? அகங்காரம் என்றால் என்ன? நம்பர் 1 2 தெசலோனியர் 2:4 என்னது? என்னங்க? ப்ளீஸ் சொல்லும் போது என்ன பாருங்க, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஆபுக்கு 2:4 அவன் பிழைப்பான். என்னங்க? யாரு ஏற்றுக்கொள்ளுகிறவன். எஸ், என்னால முடியலையா, நான் சொல்ல ஏத்துக்கிறேன். நீ சொல்றது கரெக்ட் தான். நான் சொல்ற எல்லாம் நீ ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆண்டவர் சொல்ற காரியங்களை ஏத்துக்கங்க. சும்மா அதுக்கு வாதங்கள் பண்ண வேண்டாம். அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அவர் யோகியமா, இவர் யோகியமா. ஐ டோன்ட் வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ரிஸ். என்னை பொறுத்தவரையில ஆண்டவர் சொல்றாரா? எஸ், சொல்லுங்க, ஏத்துக்கங்க. அதுக்கு நீங்க சொந்த விளக்கங்களை தரீங்கன்னா அது நல்லதல்ல. என்ன பண்றது? அது என்னதல்ல? அது ஆப்போசிட் வேர்ட் என்ன? தீமையானது. சோ தேவன் சொல்றாரு, when I say something, இந்த விஷயத்தை வந்துடுறேன். அகங்காரி நம்பர் 1 எதிர்க்கிறது. நம்பர் 2 என்னங்க? தாம் யாரா இல்லையோ, என்னங்க அது போடல போல, என்னங்க சத்தமா தன்னை ரொம்ப அது பூஸ்டிங் myself, லிஃப்டிங் போடுது. லிஃப்டிங், பூஸ்டிங். 3வது என்ன தெரியுமா? நான் யாரா இல்லையோ அவராக என்னை நினைத்துக் கொள்வது. பாக்கீங்களா இல்லையா? நான் யாரா இல்லையோ, நான் ஜபம்லாம் பண்ணதான் இருக்கிறேன், நீங்க தான் பார்க்கல, நான் நல்லா தான் இருக்கிறேன், உங்களுக்கு தான் கருப்பு கண்ணாடி, அதெல்லாம் சொல்லி ஏமாத்துக்காதீங்க. எல்லாரும் ஆபுக்கு வருவோம். வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆபுக்கு அதை தவிர வேற நான் சொல்ல மாட்டேன். நம்பர் 1 a man of faith. நம்பர் 2 a man of pride. ஒருவன் கர்த்தரை நம்பி சின்ன சின்ன காரியங்களை கூட தப்பு வேண்டாம். நான் என்ன சொன்னேன், எனக்கு 10 ரூபாய் கிடைக்குது, ஆனா கர்த்தருக்கு பிரியம் இல்லை, இது வேண்டாம். இதனால எனக்கு நன்மை கிடைக்கும், ஆனா கர்த்தருக்கு பிரியம் இல்லை, வேண்டாம். இதை செஞ்சா என் வாழ்க்கை முன்னேறும், ஆனா கர்த்தருக்கு பிரியம் இல்லை, வேண்டாம். நான் சொல்ல விளக்குதா ஐயா? அவுட் ஆஃப் வேல போனா காசு சம்பாதிக்கலாம், ஆனா வேண்டாம். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் பிழைப்பான். சொல்லுங்க, பிழைப்பான். சத்தமா சொல்லுங்க, அவன் பிழைப்பான். சில பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் பைத்தியம். நான் நேற்று கூட அந்த 12 மணி நேரம் ஜெபம் அந்த பெங்களூர்ல ஐநூறு குவாலிஃபைட் எல்லாமே 15ஆம் தேதி லீவு, ஆனா 16ஆம் தேதி அங்க ஒர்க்கிங் டே தான். ஆனா அந்த ஒர்க்கிங் டே அவ்வளவு பேர் லீவ் எடுத்து ஆயிரக்கணக்கான மக்களும் ஜெபிக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்க? அவர் பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அவர் பிரின்சிபலா இருக்கிறார். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல
நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து இந்த ப்ளூடா அதுல நான் வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறேன். இன்னொருத்தர் ப்ளூடா அது ஒரு கொரியர் சர்வீஸ் தான், ஒரு லேடி, எல்லாரும் ஹைலி குவாலிஃபைட். அப்ப அவங்க லீவ் எடுத்து பார்க்கறதும் பைத்தியக்காரமா தெரியும். என்னங்க கல்யாணமா? இல்ல ஜபத்துக்காக லீவ் எடுப்பானா? நீ காலையில் நேற்று ஒரு சாட்சி கேட்டேன், ரொம்ப தொட்டுச்சு. ஒரு சபையில ஒரு ஆராதனை சாட்சியின் பகுதி. அப்போ ஒரு சாட்சி சொல்ற, அதை நான் வாசிக்கிறேன் சாயங்காலம் கீழே அதை பத்திரிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பிள்ளை வந்து ரொம்ப நாள் சிக்கா இருந்தான், எல்லாரும் ஜோம் பண்ணாங்க சொன்னாங்க. நேற்றுதான் அவன் மதிச்சுட்டான், இறந்து போயிட்டான். நான் ஆறாம் விடக்கூடாதுன்னு அவன் ஒரு பாயில சுருட்டி வீட்டில் வச்சு வந்துருக்கிறேன். ஆறாம் முடிஞ்ச பேருக்கு அடக்காரது எல்லாரும் வாங்க. யார் சொல்றது? அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்க? அவனை வீட்டுல பாயில சுருட்டி வச்சுட்டு வந்துருக்கிறோம். ஆறாம் முடிஞ்சு பாஸ்டர் ஐயா வந்து எங்க வீட்டுல ஜெபிச்சு அடக்காரம் நடத்தணும்ன்றாரு அந்த அப்பா. சென்னையில முகப்பேர்ல. நான் என்ன சொல்றது தெரியும்? பைத்தியக்காரத்தனமா தெரியும், ஆனா அவன் பிழைப்பான். என்ன பண்றது? 2 நாள்ல அவன் சத்தமா he will live. சொல்லுங்க, வாழ்வான் சொல்லுங்க. என்னங்க? அவன் வாழ்வான், அவன் சந்ததி வாழும். ஆமா. ஆனா ஒண்ணு, இந்த ஸ்பிரிட், என்ன ஸ்பிரிட்? the spirit of opposition, போடுறதுல இரண்டாவது அவன் வாழ்க்கை என்னவா மாறுபட்டும் வேகமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் ஆபக்குக்கு திரும்பி கொள்வோம். வேற எங்கும் திரும்ப வேண்டாம், அந்த பக்கத்தை விட்டு வேற எங்கும் போக வேண்டாம். ரைட். ஆபக்குக்கு 2:4. அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் என்ன இருக்காதா? என்னங்க கவனிங்க, அந்த ஸ்வா வந்துட்டாலே கேரக்டர் மாறிடும். நம்ம என்ன பாருங்க, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, எனக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றது என்ன பற்றி இல்ல, கர்த்தரை பற்றி. அவர் தினந்தோறும் பேசுகிறார், நாள்தோறும் பேசுகிறார், நிமிடங்கள் தோறும் பேசுகிறார். மகளே, இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். மகனே, நீ போற பாதை சரியில்லை. மகனே, நீ செய்வது சரியில்லை. நீ வந்து இப்படியே பண்ற, ரொம்ப தப்பு. அதெல்லாம் பரவாயில்லை. அது என்ன தெரியுமா? it affect the character. படிச்சு பாருங்க. அகங்காரம் என்பது ஒரு சுபாவம், ஆனா அது எதை பாதிக்கிறது? எதை பாதிக்கிறது? ஆத்துமாவை பாதிக்கிறது. you know what is meant by ஆத்துமா? அதோ ஆவி, அதான் சிந்திக்கும் திறன், சரீரம். ஆனால் என் ஆத்மா என்பது உணர்ச்சிகளை மையமாய் கொண்டது, சித்தத்தை மையமாய் கொண்டது. ஆத்மானா அது என்ன? சோத்துமாவை கேட்கக்கூடாது. ஆத்மா சோல் அப்படின்னா உணர்ச்சிகள், சித்தம், அதான் ஆத்மா. every man has a soul. ஆனா அந்த ஆத்மா என்ன தெரியுமா? இப்போ என்ன ஆயிடுதான்? அவன் ஆத்மா அவனுக்குள், படிங்க, அவன் ஆத்மா அவனுக்குள் என்னங்க? அவன் ஆத்மா என்ன ஆயிடுது தெரியுமா? சோ in other word, அது நன்மைகளை செய்யாது, தீமைகளை தான் செய்யும். கவனிக்கிறீங்களா ஐயா? ஏன் நம்ம ஆலயத்துக்கு வரோம்? 6 நாள் சரீரத்தை போஷிக்கிறோம், 7வது நாள் ஆத்மாவை போஷிக்கிறோம். இது நல்லா இருந்தா தான் சரீரம் நல்லா இருக்கும். உலகளோடு ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் என்னங்க, நீங்க நிறைய பேரு இதை கவனிக்கிறோம். 6 நாள் காலையில இருந்து 3 வேளை தவறாம, ஆனா இதை கவனிக்கிறதே இல்லை. அது வசனமோ, அது 24 மணி நேரம் ரிமோட் தான், டிவி தான், இல்ல செல் தான். இதை கவனிக்கிறது nobody cares for soul. அது என்ன தெரியுமா? அப்படியே நொந்து போகுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்குள்ள 2 இருக்குது, கருப்பு நாய், வெள்ளை நாய். கருப்பு நாய் தான் சரீரம், வெள்ளை நாய் தான் ஆத்மா. இந்த கருப்பு நாய் பெருசா வளர்ந்து வெள்ளை நாய் சாப்பிடுது. புரியுது? கருப்பு நாய் நல்ல புஷ்டியாய் சாப்பிட்டு சிக்கன், மட்டன், புரியுதுங்களா? அந்த பேக்ல கபாப் சொல்றாங்க, டெய்லி யாரும் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு கருப்பு நாய் புஷ்டி ஆயிடுது. இந்த வெள்ளை நாய்க்கு வசனம் கிடையாது, ஜபம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது அப்படியே செத்து போகுது. வார்த்தை வருது, பாடுவோம். இது வந்து உண்மை. என்ன? it never failed. அது ஒரு நாள் கவனிக்க இல்லையே. அந்த இதுல போட்டுருக்காங்க, அதுல போட்டிருப்பாங்க, தினமும் என்னை கவனி போட்டுக்கிறாங்கல்ல, தினமும் என்னை. அப்படின்னா நடுக்காட்டில் உள்ள கைவிட்டுருன்னு அர்த்தம். புதுதா கடைசி எப்போ பைபிள் படிச்சீங்க? எப்போ ஜோம் பண்ணி முட்டி புடனே அதை போட்டு தான் கூட தான் கேட்குறேன். சும்மா ஏதோ உங்க வீட்டுக்காரமா கூப்பிட்டுச்சு, இல்லாட்டி இந்த வாரம் வரணும்னா உடனே ஜுரம் வந்துடும். அது வேற கான்செப்ட்.
பைத்தியக்காரத்தனம். அப்படி இல்லை. நான் ஏன் சபைக்கு வரேன்னா, எனக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, அந்த ஆத்துமா காக்கப்பட வேண்டும், அந்த ஆத்துமா போஷிக்கப்பட வேண்டும், அது வளரணும். சார் விஷயத்துக்கு வந்துடுறேன். முதல் நிமிஷம் பற்றி பேசுறேன். அகங்காரி அவன் என்ன பண்றான் தெரியுமா? படிச்சு பாருங்க. அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுது தெரியுமா? 5ஆம் வசனத்துல முதல் வார்த்தை என்னங்க? ஹலோ, பாத்தீங்களா? இட் அஃபெக்ட் யுவர் கேரக்டர். நல்லா கவனிங்கம்மா. பெண்களுக்கு கூட அது பொருந்தும். நீ குடிக்க சொல்ல மாட்டீங்க, அது இல்லை. அதாவது எது மேல ஆசை வரும் அது மேல ஆசை வராது. கவனிக்கிறீங்களா? குடிக்கிறது நான் பேசல, the taste of the life. நான் இன்னொருத்தருக்கு நீதிமான், அவனுடைய டேஸ்டே வேற. அவனுடைய டேஸ்ட் எல்லாம் ஆண்டவர், அவனுடைய வார்த்தை, அவனுடைய வசனம், அவனுடைய ஆலயம். அவன் சொல்கிறான், எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை போல என் ஆத்துமா என் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அவன் ஆத்துமா ஞாபகம் வரும். ஆலயத்துல பாடணுமே, ஜெபிக்கணுமே, துதிக்கணுமே, வசனம் கேட்கணுமே. ஆமென் சொல்றீங்களா? இன்னொருத்தருக்கு புரியுதுங்களா? The pride comes with character change. என்ன வந்தது? அந்த pride சொல்லுமா, என்ன ஆர்டர் பண்ணுவார், என்ன அடிப்பாரா, அடிக்கட்டுமே, கையை உடைப்பாரா, உடைக்கட்டுமே, காலை உடைப்பாரா, காலை உடைக்கட்டுமே. என்ன பாக்குறீங்க? அவன் யாரா மாறுவான்? இல்ல இல்ல, இப்ப படிச்சு 2 நாள் யாரா மாறுறான்? என்னங்க? அடுத்து வராத வரைக்கும் சோதரம். அடுத்து என்ன வாழ்க்கை என்ன ஆயிடுது? என்ன ஆயிடுறான்? என்னங்க? அவன் வாழ்க்கை செய்யறது எல்லாமே என்னதான்? என்னங்க? நான் கேட்கிறவங்கள, நிறைய பேர் தப்புனே தெரியல. பார்த்தீங்களா? அதான் அவங்க வேதனை. இப்படியே இருக்கிறவங்க ஆலயத்தில் வரோம், கை தட்டுறது இல்லை, பாடுறது இல்லை, ஜோம் பண்றது இல்லை. அந்த மனுஷன் கத்துறான், நான் பாட்டுவேன்னு அப்படின்னு சும்மா ஏதோ டிவி பார்க்கறான், உட்காந்துருக்கிறேன். மனசாட்சி இல்லை. பார்த்தீங்களா? நான் என்ன சொல்றது? the attitude change, the character change. பண்புகள் இல்லை, சுபாவங்கள் இல்லை. என்னங்க? அடுத்து படிச்சு பாருங்க. அவர் வாழ்க்கையில ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. என்ன படிச்சு பாருங்க. என்ன? அவர் வீட்டில் என்னங்க? கண் போன போக்கில் கால் போகும். நான் வீட்டுல நாமளும் சொல்ல கேட்கிறேன், உங்க பையன் வீட்டுல ஒழுங்கா இருக்கானா? இருந்தானா நீங்கள் பாக்கியவை. அவன் என்னங்க அவ்வளவு பெரிய ஃப்ரெண்டு, எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டுங்களே, என்ன அநியாயமா இல்லை? அதெல்லாம் உண்மை சொல்றேன். அவனுக்குள் நீதிமானுடைய அந்த வாழ்க்கை இருந்துச்சுன்னா he stay forever and ever. அவனுக்கு stay. அவன் ஆத்துமா இப்படி சுத்தாது, அதை போட்டுருது. அவன் தெரியாமல் என்ன பண்றானா? தெரியாமல் என்ன பண்ணாலும் அவனுக்கு என்ன இருக்காது? என்ன? 5வது வரி என்ன இருக்குது? என்ன இருக்காது அவனுக்கு? சத்தமா என்னங்க? ஹலோ, இவ்வளவு காசு கொடுக்குறீங்களே, நீங்க பிராண்டட் பேண்ட், பிராண்டட் ஷர்ட். அவர் சொல்றாரு, சார் பெருமை, நாங்க பிராண்டட் பேண்ட் தான் போடுவோம். என் சாதா 100 ரூபாய் பண்ணி போட்டா உடம்பு மறைக்காத. பெருமை. நாங்க லாரன்ஸ் பையோட தான் கண்ணாடி வாங்குவோம். பிளாட்பார்த்த கண்ணாடி வாங்க கண்ணு தெரியும். படிக்கணும். புரியுது உங்களுக்கு? சோ அதனோட திருப்தி. உண்மை சொல்றேன், நான் சமூகத்துல இந்த உலகத்துல எவ்வளவு பிரம்மாண்டமான இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஐ ஸ்டே இன் 7 ஸ்டார். எத்தனை கூப்பிட்ட பாஸ்டர் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்ணி வரும்போது ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் போனதே இல்லை வரைக்கும். ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். வரும்போது ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூப்பிட்ட ஃபுல்லா எல்லா சினிமா ஆக்டர் தான் அதில். அது ஒரு கேபின் 4 பேர் இருப்பாங்க ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் திருப்தியே கிடையாது. இன்னைக்கு படித்த வச்ச பேங்க்ல படித்த இங்க வந்து அவ்வளவுதான். புரியுதா? சினிமா ஆக்டரா இருந்தாங்க அந்த கேபின் 4 பேர் இருப்பாங்க. நான் என்ன அதெல்லாம் அவன்கிட்ட ஒரு ஹாய் கூட சொல்லலை. ஏன்னா அவன் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் திருப்தி இல்லை. கர்த்தரோட பேசுறமே, கர்த்தருடைய வார்த்தை பேசுறமே, அதான் பெரிய திருப்தி. அவங்களோட காணி கொடுக்காத கூட திருப்தி கிடையாது. அன்பானவர்களே, இந்த உலகத்துல ஏன் இந்த 2 வித்தியாசம் பார்த்தீங்களா? நீதிமானுக்கு அவன் திருப்தி அடைவான். அப்படிதான் போட்டதில்ல? நீதிமான் அந்த மத்தேயு சுவிசேஷத்துல என்ன போட்டது தெரியுமா? மலை பிரசங்கத்துல என்னது? என்னங்க? நீதியினால் திருப்தி அடைவார்கள். புரியுதா உங்களுக்கு? ஆனா துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? இப்போ அந்த துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? ஹலோ தம்பி, ஒண்ணுதான் சொல்றேன்.
24 மணி நேரமும் என்னென்ன பண்ற, குடிச்சிட்டே இருக்கிற, சினிமா போயிட்டே இருக்கிற, பாக்கு போட்டே இருக்கிற, என்னென்னோ சொல்றாங்க, அந்த என்னென்னோ பண்ற, வாழ்க்கையில திருப்தி இல்லை தம்பி. கொஞ்ச நேரம் ஆட்ட சமத்துல உட்கார்ந்து பாரு. இங்க வந்து அந்த ஃப்ரெண்டு போவாத, இங்க வந்து பாரு, இங்க வர வேணாம், ஆண்டரை தேடி பாரு, வாழ்க்கையில திருப்தி அடைவார்கள். ஆமே. அவள் ஆத்மா எப்படி இருக்கும்? உன் ஆத்மா ரொம்ப செழிப்பா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இவனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? இது சொல்லிட்டு அப்ப நீதி வாழ்க்கை போறேன். என் வாழ்க்கை நம்பர் 1 அவன் யாரா மாறான்னு தெரியுமா? அம்மா எல்லா ஆண்கள்லாம் பாருங்க, கணவர்கள் எல்லாம் உங்க வாழ்க்கை 6ஆம் வசனத்துல நீங்க யாரா மாறுவீங்க? பழமொழியாய் மாறுவீர்கள். என்னங்க? சத்தமா சொல்லுங்க. நீங்க பிள்ளை தப்பு பண்ண உடனே உங்க உலகம் சொல்லும், உங்க அப்பா ஒரு குடிகாரன், நீ ஒரு குடிகாரன். அப்படிதான் சொல்றேன், உங்க அம்மா அப்படி, அதனாலதான் நீ இப்படி. புரியலையா? யார மாறிடுவீங்க? சத்தமா. உங்க அம்மா ஒரு வாயாடி, நீ கூட வாயாடி. அம்மா கவனிங்க, மம்மிங்களாம். அப்போ when you're away from God, when you want to do your own plan, நீங்க தேவ சித்தத்தை, உங்கள் சொந்த விருப்பங்கள், சொந்த வாழ்க்கை பாருங்க, உங்களுக்கு திருமணமாக பிள்ளைகள் பிறக்கும். சோ நீங்க வந்து தீமையான பழமொழியா இருக்க கூடாது, நல்ல பழமொழியா இருக்கணும். ஐயா சொல்லுதா சொல்லணும். அப்பா பக்தி உள்ளவருங்க. நேற்று ஒரு விஷயத்துல ஒரு வீட்டுல பேசணும் சொன்னாங்க அந்த பையனை பற்றி. அவங்க அவ்வளவு நீதிமானுங்க. அவங்க பையனா மாஸ்டர் இருக்காரு. இப்போ அவ்வளவு பெரிய நீதிமான். ஒரு சபைக்கு போனேன் திருப்பூர்ல, பிரம்மாண்டமான சபை. சின்ன பையன் அந்த பாஸ்டர், ரொம்ப சின்ன பையன். அப்போ சொன்னாங்க, அவங்க அப்பா அவ்வளவு நீதிமாங்க, அவ்வளவு பக்தி உள்ளவர். பார்த்தீங்களா? இது வாழ்க்கை. ஆனா இந்த துன்மார்க்கன் எப்படி ஆயிடலாம்? என்னங்க? சத்தமா. என்ன பழமொழி? குடிக்கார, ஏமாத்துறவன். உங்களுக்கு சொல்றேன், நீங்க தவறு பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைகள் சின்ன பிரச்சனை கூட உடனே அவன் சொல்லிடுவான், நீ யார் மாதிரிதான்? உங்க அப்பா மாதிரியா? ஆமா. உங்க அம்மா ஒரு வயடி, நீ ஒரு வயடி. அம்மா மம்மிங்கெல்லாம் பாருங்க, மம்மிங்க நம்ம தூக்குறீங்களா? ஏசி நிறைய போட்டாங்க. சொல்லுங்க, நீங்கள் இந்த உலகத்துல நற்கந்தங்களா இருக்கணும், ஒரு தீமையான பழமொழியா மாறக்கூடாது. எல்லா அம்மா சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு சொல்லுறது, நான் எப்படி இருப்பேன்? நற்கந்தங்களா இருப்பேன், ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? நல்லா சொல்ல. ஐயா நான் சொல்லுங்க, உங்க ஜீன் உங்க பிள்ளைகளுக்குள்ள வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் கோவப்படுற? எங்க அப்பா கோவப்படுற, நான் கோவப்படுறேன். பிள்ளைகளே சொல்லுது, முசுமா தான் எனக்கு வரும். என்ன குடிக்கிறேன்? நீ குடி, நான் குடிக்கிறேன். வேண்டாம். நான் என்ன சொல்ல போறேன்? நீதிமானாய் வாழ்வோம், நீதியாய் வாழ்வோம், கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். வேதம் சொல்லுகிறது, அவன் பிழைப்பான். சத்தமா சொல்லுங்க, பிழைப்பான்னு சொல்லுங்க. அவன் மட்டும் பிழைக்க மாட்டான், அவன் சந்ததி பிழைக்கும், அவனுடைய வாழ்க்கை பிழைக்கும். நிறைய வகை சொல்லி இருக்குது, நிறைய பேர் சொல்லுது. அதை போட்டு பாருங்க. வசைச்சொல். அவன் யார மாறான்? 6:3 என்ன மாறான்? என்னங்க? வசைச்சொல். அவன் என்னது இந்த உலகத்துல? தம்பி உனதான் சொல்றேன், சும்மா நான் அவன் நல்லவன் சொல்றான். காணிக்க வரும்போது, ஆண்டவரே இந்த மகனை ஆசீர்வதியும், மக்கள் சொல்லுவோம் அவன் ஒரு ஃப்ராடு. உங்களுக்கு காணிக்க வாங்கி அவர் சொல்லுவார், ஆண்டவரே அம்மாவை ஆண்டவரே ஒரு வானத்தின் படலை திறப்பீராக தேவன் சொல்வார். அவன் திருடன். அது புரியுதா? நான் சொல்றது சும்மா காசு வாங்கிக்கிறேன், கர்த்தர் நான் சொல்லிப்பார், நீங்கள் போய் வாருங்கள். அது ஏமாத்துறது. Don't be a wrong statement. தமிழ் என்ன சொல்றது? இங்கிலீஷ்ல வசைச்சொல். சோ தீமையான பழமொழியை அல்ல, போதகரின் மகன் எப்படி இருக்கணும்? போதகரின் மகன் எப்படி இருக்கணும்? போதகரின் மகள். இங்க 2 மகள் போயிடுச்சு, ஒரு மகள் தான் போதகர். புரியுதா உங்களுக்கு? சோ உங்கள் நீங்க பக்தியா வாழ்ந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவருக்கு நீங்க பசுத்தம் சொல்ல மாட்டேன், அந்த கான்சியஸ், அந்த காட் கான்சியஸ், ஆண்டவருக்கு பயப்படணும், சின்ன காரியங்களை கர்த்தருக்கு பயப்படணும், அவர் பிரியமா இருக்கணும். இப்படி வாழ்ந்தீங்கன்னா என்ன சொல்லுது? உங்கள் சந்ததி தழைக்கும். உங்க சந்ததி உங்களுக்கு தெரியுங்களே, யாத்திராமத்து 1 அதிகாரம் வசனம்,
கர்த்தருக்கு பயந்ததுனால அந்த ரெண்டு மருத்துவ வச்சிருந்தாங்க, ரெண்டு பொம்பளைங்க. என்ன பேர்? அவங்க பேர் என்னங்க? சிப்போரா. ரெண்டாவது பூவா. என்னது? பூவா இல்ல, பூவா. சொல்லுங்கலாம் பூவா. இப்படி சொல்லுங்க, பூவா சாப்பிடு, பூவா சாப்பிடு. ஆமா, என்ன பாக்குறீங்களா? அந்த பேரை வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுக்கிறீங்களா? என்ன பண்ணா கேட்டுக்கல? பூவா, பூவா. அதாம அந்த பொண்ணு பேர் என்ன? பூவா. இன்னொரு பேர் அவங்க கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்க சந்ததியே தழைக்க பண்ணினாராம். படி சிஸ்டர், தாத்தராம புஸ்தகம். எல்லா தாய்மாரும் படிக்கணும், எல்லா தாய்மாரும் பின்னாடி வந்ததுன்னா சேரத பார்த்தோம் கூட. கர்த்தருக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்கள். ஐயா அம்மா பாருங்கம்மா, அம்மா உங்களுக்கு தான். நீங்க பயந்தீங்கன்னா உங்க பொண்ணு, உங்க பேரன், உங்க பேத்தி, உங்க சந்ததி எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. சொல்றமா, நீ கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்க குடும்பம் இருக்கும். எல்லாம் ஆண்கள் படிக்கல. சிறுவன் எனக்கு என்னத்துக்கு அதெல்லாம் பிரியா? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்ததினால், தம்பி பைபிள் பாருப்பா, கர்த்தருக்கு பயந்ததினால் என்னங்க? ஆமா, குடும்பங்கள். சத்தமா சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் தழைக்கணுமா? உங்க பிள்ளை ஆழமா வளரணுமா? என்ன செய்யுங்க? டேய் நீங்களாம் இந்த பிள்ளைகள் எல்லாம் கூட ஒரு சின்ன பிள்ளைகளா இருக்கலாம். நீ கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்களோட குடும்பங்கள் தழைத்தோங்க செய்வா. எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. குடும்பங்கள். நான் ஒரு நாள் சொல்றேன், ஏழ்மை பிரச்சனை நினைக்காதீங்க. என்னப்பா தனியமா சொல்றீங்க, அவ்வளவு கஷ்டப்படுறேன். இல்ல, அது மாறிடும். வர்ற பிரச்சனை நினைக்காதீங்க. யாரையும் பார்த்து அவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, சிறப்பா இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைய பாரு இப்படி ட்ரெஸ் பண்றது, அதெல்லாம் வேணாம். கர்த்தரை மாத்திருவேன். நீ கர்த்தரை மட்டும் பயந்தீங்கன்னா டேய் உனக்குதான் அவன் வேற என்ன பண்ணிருக்கான். கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்க குடும்பம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? தமிழ்ல சொல்லுங்க எல்லாரும். என்னமா? சத்தமா. வளரும், வாழும், அது செழிக்கும். சொல்லுங்க, வளரும். எல்லா அம்மா சொல்லுங்க, வளரும், வாழும், செழிக்கும். ஒரு கணவர்கள் இல்லை உங்களுக்கு, உங்களுக்கு அப்பா அம்மா இல்லாம இருக்கலாம், பரவாயில்லை. அது பிரச்சனை தான், கஷ்டம் தான். ஒரு கணவன் இல்லாம பிள்ளைகள் வளர்க்கிறது ரொம்ப பெரிய பாரம். ஒரு அப்பா அம்மா பண்றது ரொம்ப பெரிய பாரம். அப்பா இருக்கிற பிள்ளைகள் ஒழுங்கா இல்லை, பாரம் தான். ஆனாலும் ஆண்டவர் பயந்தீங்கன்னா உங்கள் சந்ததி தழைக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் சந்ததி தழைக்கும் சொல்லுங்க. அம்மா சொல்லுமா, என் சந்ததி. ஆமென். அவங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டாங்க? ஒண்ணும் பண்ணல, கர்த்தருக்கு பயந்தாங்க. கர்த்தர் அந்த ராஜாவுக்கு பயப்படல. என்னங்க? ராஜா சொல்றான் இல்ல ஆம்பளை பிள்ளைகளை கொலை பண்ணணும்னு. ஆனா இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததால என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் இல்ல. அவன் பேர் என்ன? ஜெயஸ்ரீ. அவங்க பேர் நான் கேட்டேன். சிவன். சிப்போராள். பூவா. அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வரோம். ஒண்ணு இல்லை, கர்த்தர் கொஞ்சம் பயங்க. இந்த ஊழியக்காரன் சொல்றானே, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. வசனத்துக்கு ஆண்டவர் பயப்படுங்க. இன்னும் 3 காரியம் சொல்ல முடிக்கிறேன். ஒருவன் பெருமை உள்ள. என்ன பெருமை புரியுதா உங்களுக்கு? பெருமைனா நான் என்ன பாஸ்டர் என்ன பார்த்து பெருமைன்றீங்க, அந்த பெருமை பேசல. தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாதவங்க, தேவனுடைய வார்த்தை இந்த அர்ப்பணிக்க ஆசை இல்லாதவங்க. நீங்க சொந்த காரணம் சொல்லலாம் நிறைய. எனக்கு அப்படி, எனக்கு இப்படி, என் கஷ்டம் பாருங்க, என் பிரச்சனை பாருங்க, எனக்கு அது இல்லை, இதெல்லாம் உண்மைதான். பட் சப்மிட். மரியாதை சொன்னாள், முடியவே முடியாது. அவ கன்னிப்பெண், திருமணமாதவ. சொன்ன ஒரே வார்த்தை, நான் உங்கள் ஆண்டவருக்கு அடிமை. அம்மா என்ன பாருங்கம்மா, பிரதிபா என்ன பெண் விளைவுகளை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. என்ன சொல்லுங்க, பெண் விளைவுகளை பற்றி சத்தமா சொல்லுங்க. எனக்கு கவலை இல்லை, அவர் பார்த்துப்பார். நிறைய பேர் கேட்கிற கேள்வி தான், என்னையா எப்படி குடும்பம் நடத்துவான்? என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டேன். அவன் 150 ரூபாய் தான் எனக்கு கொடுத்துட்டாரு ஐயா. கல்யாணம் ஆகும் போது 150 ரூபாய் தான். அதனாலதான் எனக்கு என்னை பார்த்தவங்களாம் ஜெபம் சொல்றேன்னு சொல்லிட்டு யாரும் ஜெபம் சொல்லல. புரியலையா? என்னை பார்த்துட்டு எங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் சொன்னவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? ஜெபிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க. என்னங்க கேட்ட அவர்
அவர் சென்னையில் மெகா பாஸ்டர் இன்னைக்கு. ஆனால் அவர் கேட்கலாம், அப்பா கேட்டாங்க, அந்த அம்மா கேட்டாங்க, இதை வச்சு எப்படி குடும்பம் நடத்துவேன்? உண்மைதான், நீ கேட்கறது எல்லாம் கேட்கணும். குடும்பம் கேட்டா எல்லாம் அஸ் அ ஃபாதர் கேட்பாங்க. ஆனா கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா பின் விளைவுகளை அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆனா சொந்த அறிவு திறமைகளை வச்சு நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில திருப்தி இருக்காது. நான் சொல்ல படிச்சு பாருங்க, திருப்தி ஆகாமல் இருக்குங்களா? 5ஆம் வசனத்துடைய 5வது வரி என்னங்க? கடைசியில் ஒரே வசனம் சொல்லி முடிக்கிறேன். 2 வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரைட், 2 வார்த்தைகள். இதுல ஒரு இடத்துல 5 முறை வந்து பாருங்க. 6ஆம் வசனத்துடைய 6வது வரி ஐயோ என்னதா. அடுத்து 9ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை, 12ஆம் வசனம் கடைசி வார்த்தை, 15ஆம் வசனம் கடைசி வார்த்தை. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா? யாருக்கு இந்த நிலைமை? யாருக்கு? தோஸ் அகங்காரின்னு என்ன அர்த்தம்? நீ அகங்காரியா? அப்படி கிடையாது. அதாவது அது மாதிரி ஆக்ட் பண்றது நம்மள. நான் யாரா இல்லையோ அவன மாதிரி என்ன நினைச்சுக்கிறது. That's the right word. அகங்காரினா ரொம்ப சண்டைக்காரி அந்த வார்த்தை இல்லை இது. Those who lifted, என்ன பண்றது ஜஸ்மி? Those who lifted தன்னை தான் ரொம்ப பணம் பண்ணிப்பாங்க. நாங்க கேன் வாட்டர் தான் குடிப்போம் சிஸ்டர், கார்பரேஷன் வாட்டர் கிடைக்கிறதே கஷ்டம் தான் நாட்டில். கேன் வாட்டர் நாங்கள் பூஸ்ட் தான் குடிக்கிறது. நாங்கள் கேஎஃப்சியில் தான் சாப்பிடுவோம். அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது. வீட்டுக்குள்ள போனால் இந்த பந்தாலாம் வேணும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் என்ன சாப்பாடு? இது வீடு இது. இதை பார்த்தா அதோட மோசமா. Don't pretend yourself. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரிஞ்சுங்க. அதான் பைபிள் அடிக்கடி சொல்லிக்கிறோம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து. திரும்ப சொல்றேன், இந்த நிலைமை அவரால் வந்துச்சு. என்ன சொல்லுங்க? இந்த நிலைமை சத்தமா சொல்லுங்க. உடனே கீழே கூட இருக்கலாம். அது திரும்ப சொல்றேன் எங்களுக்கு எல்லாருமே, எங்க எல்லாம் சொல்றேன், கீழே இருக்கிறீங்களே ஒரு பெருசே இல்லை. ஆண்டவர் நினைச்சாலும் அடுத்த வருஷம் மேல கொண்டு போயிடுவார். எவ்வளவு பேர் என் வாழ்க்கையில பார்த்தது ஒன்றும் இல்லாதவங்களா வெரி ஹை லெவல். ஒரே ஒரு காரணம், அந்த நீதியான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை. படிச்சுக்கல யாத்ரா ஒண்ணு இல்லை. என்னது? ஆமா விருத்தமா எங்கேயோ பாக்குறீங்களே. யாத்ரா ஒண்ணு என்னது? தேவனுக்கு சத்தமா. சத்தமா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, அந்த யோசேப்பு தேவனுக்கு பயந்தனால்தான் என்ன பாருங்க, சாப்பாடு இல்லாத ஒருத்தன் களஞ்சியங்களை திறக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினான். சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை, குடி தண்ணி கூட அவனுக்கு இல்லை, பிளாட்ஃபார்ம். ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் ஒரு நாள் அவன் கர்த்தருக்கு பயந்தனால்தான் அவனை தேடி பாவம் வந்துச்சு, உதறி போட்டு போனான். அந்த கவர்ச்சியிலிருந்து வெளியே வந்தான். வேதம் சொல்கிறது, அவர் களஞ்சியங்களை திறக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். நம்ம அப்படிதான் சொல்றேன். கொஞ்சம் வசதி வந்தது, காசு வந்துச்சு, பணம் வந்துச்சு, புரியுதுங்களா? பையன் வேலை செய்யறான், புருஷன் வேலை செய்யறாரு, எனக்கு ஓரளவுக்கு பணம் செட்டில் ஆயிட்ட லைஃப்ல, நல்லது. ஆனா கர்த்தருக்கு பயப்பட்டு விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில திருப்தி இருக்க. 5 தடவை வசனம் போடுது. என்னது? என்ன வார்த்தை? என்னங்க? யார் இவ? யார் இவ? இல்ல இல்ல, அது மட்டும் இல்ல, பெருமை உள்ளவர் மட்டும் போட்டு இல்லையே. அவர் யார் தெரியுமா? படிச்சு பாருங்க. என்னங்க அது போட்டிருக்குது? அதுல போட்டிருக்குது 5ஆம் வசனத்துல. 5ஆம் வசனம் என்னங்க? படிங்க. இல்ல 6ஆம் வசனத்துல 6வது வரி நிறைய சேர்த்து வைத்திருக்கிறவர். 6ஆம் வசனத்துடைய 5வது வரி தனக்காக சத்தமா சொல்லுங்க. போனீங்கன்னா வலையில ஒரு பெட்டி, வலை ஸ்டிக்கர் ஒரு பாக்ஸ், பாட்டல் மாட்டல் அதுக்கு ஒரு பெட்டி சேர்த்து வைக்கிறது. என்னதான் சேர்த்து வைங்க, கர்த்தரை நேசிச்சா போதும். என்ன சொல்றேன்? எப்படி வேணா இருங்க தம்பி, உனதான் நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா சாப்பிடு, என்ஜாய் யுவர் லைஃப். அதே வேளையில கர்த்தருக்கு மட்டும் பயந்துரு, அவருக்கு பிரியமா வாழ்ந்தா போதும். இது செய்யணும்னு சொல்லல.
என்ஜாய் காட். ஆண்டவர் அனுபவிங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அனுபவிங்க. மற்றதெல்லாம் அனுபவிச்சு அவர் அனுபவிக்கிறான பிரயோஜனமே இல்லையே. எத்தனை பேருக்கு அனுபவிச்சிருக்கீங்க ஆண்டவரை? ஐ என்ஜாய். நம்மளோட பாருங்க, உங்களுக்கு பரிமாறும் போது நான் சாப்பிடுகிறேன். என்னங்க இதான் சொல்ல முடியுது. When I serve, I am satisfied. உங்களுக்கு பரிமாறும் போதெல்லாம் வசனம் பேசுறேன், இந்த வசனம் பேசும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். கடைசியாக ஒரு சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஒரு வார்த்தை. 2 வசனம் சொல்ல விரும்புறேன். ஒன்று திரையில போடுவாங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம் எடுத்து Daniel 4 நான் என்ற வார்த்தை தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது படிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரம. சத்தமா சொல்லுங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கு என்று நான் கட்டின மகாபாபிலோ. ஹலோ ரைட். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இது நீங்க அப்படி இருக்காதீங்க, வசனம் சொல்லுங்க. சொல்லுங்க. இது பக்கம் 1035. சொல்லுங்க. என் வல்லமை. அம்மா வாழ்க்கை ஒண்ணெல்லாம் போயிடும். என்னங்க வாய்ப்பு சொல்லுங்கம்மா. என் பக்தி, என் பரிசுத்தம், என் நீதி, அப்படிதான் இல்லை. 2வது என் மகிமை. என்னங்க ஹலோ, நமக்கு மகிமை யார்தான்? இந்த அளவுக்கு கர்த்தர் வேதத்துல சொல்றாங்க, பிரதர் யூ ஆர் வெரி எக்ஸலென்ட், யூ ஆர் வெரி ஜீனியஸ், யூ ஆர் வெரி பிரில்லியன்ட். நல்லா பாடுறீங்க. நீங்க பாட வளர்ந்தாங்க மேல வந்து பாடுங்க. நல்லா பாடுறீங்க. தேங்க்யூ. படிச்சு பாருங்க. அப்புறம் நான் கேட்டேன். எத்தனை முறை வருது? நான் இது வந்து சொல்லல. ஹலோ, அவன் சொல்லவே இல்லை. யோசிக்கும் போதே என்ன ஆயிடுச்சு? அவன் ராஜ்ய பாரம் அவனை விட்டு நீங்கிட்டு. அவன் வாயில் இது பெரிய கொடுமை. சொல்லவே இல்லை. என்னப்பா என்ன மாதிரி அழகு யாருக்கு நான் சச்சில என்ன மாதிரி ஜெபம் பண்ண முடியுமா? உங்களால என்ன மாதிரி பாட முடியுமா? என்ன மாதிரி நீங்க எல்லாம் பண்ண முடியுமா? நான் என்ன பண்றது தெரியுமா? அப்படி சொன்னீங்கனால என்ன ஆயிடும்? சத்தமா சொல்லுங்க. நீங்கிட்டு. சத்தமா சொல்லுங்க. உன்னை விட்டு எல்லாம், உன்னை விட்டு எது எல்லாம் போயிடும். அம்மா போயிடும், அழகு போயிடும், என்ன என்ன ஸ்டைலு எல்லாம் போயிடும். சொல்லி முடிக்கல. என்ன ஆயிடுச்சு? எல்லாம் பைபிள் பாருங்க இல்லையா? 1035 பக்கம். அது கொஞ்சம் துறையில போடுறீங்களா ப்ளீஸ்? அது மட்டும் 30ஆம் வசனம் தானியேல் 4:30. சொல்லும் போதே என்னங்க வாயில் இருக்கும் போதே என்ன ஆயிடுச்சு? என்னங்க சத்தமாடே தம்பி உனதான் சொல்றாடே, உனக்குதான். நீ என்ன சொல்றது பாஸ்டர்? நான் என்ன கேட்கறது பாஸ்டர்? இது போயிடும், பலன் போயிடும், வல்லமை போயிடும், எல்லாம் போயிடும். அது மட்டுமல்ல 33 வரி 33 ஹலோ அந்நேரமே. என்னங்கம்மா இது யார் தெரியுமா? பிளாட்ஃபார்ம் இல்ல, ஒரு பெரிய அரசன். ஆண்டவர் பயப்படுங்க, ஊழியனுக்கு கனம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க. அந்நேரமே என்ன ஆயிடுச்சு? 3ஆம் வசனம் 33. அவன் என்னங்க இங்க கூட போல யாரமா நினைச்சுக்கிறது? இப்போ யாரமா நினைச்சுக்கிறது? நான் யாரா இல்லையோ அவரமா நினைச்சுக்கிறது. சர்ச்சைக்கு வந்தோட ஒரே அந்நிய பாஷை தான். இங்க குதிக்கிறது, அங்க குதிக்கிறது, அப்படி ஓடுறது, இப்படி ஓடுறது. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? என்ன ஆயிடுச்சு? இப்போ இது ஒரு போல. என்ன பாருங்க,
நீங்க அந்த போல இருந்தா அவர் இந்த போல ஆயிடுவார். புரியுதுங்களா? அவர் அந்த போல இவர் என்ன நினைப்போம்? யார மாதிரி? என்னங்க சத்தமா நான் சொன்ன பார்த்தீங்களா? என்ன பாருங்கம்மா, அந்த தேவ பக்தி இருந்ததுன்னா என்ன பாருங்க, இறங்கு முகம் தான், ஏறு முகம் அல்ல. இருக்கிற போனீங்க அடிப்படை தேவைகள் இல்லாத உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு பயந்திருந்தீங்கன்னா எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இறங்கு முகமே அல்ல. சத்தமா சொல்லுங்க, நோ டவுன் ஒன்லியா. சத்தமா சொல்லுங்க, நோ டவுன். உங்களுக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா ஒருவேளை இறங்கு முகமா வரலாம், எல்லாம் போயிடலாம். ஆனா தேவன் நினைச்சாருன்னா ஒரே நாள் அவங்க மேல கூடி போயிடலாம். ஆனா என்னைக்கு அந்த தேவ பக்தி போயிடுதோ, நீதி போயிடுதோ, தேவனுக்குரிய அந்த பயபக்தி போயிடுச்சுன்னா என்ன 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 போடுறது தெரியுமா? தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட வந்துருக்குல்ல, என்னங்க மனுஷர் என்று. ஹலோ அம்மா, நீங்க யாரை கூட மதிக்கப்பட முடியாது. என்னங்க ராஜாவா மதிக்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்ன மதிக்கணும்? உலகம். நீங்க வந்து ஒரு அம்மா ஒரு பெரிய பெரிய ஆளா மதிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு எப்படி மதிக்கணும்? உலகம். ஒரு மனுஷனா மதிக்கணும். தம்பி முடிதான் சொல்றேன் தாரி, அட்லீஸ்ட் உன் ஃப்ரெண்டோட மனுஷன் மதிக்கணும். அது கூட மதிக்க மாட்டான் அவன். என்ன ஆயிடும்? எல்லாம் பாருங்க, நகை மாறிடும். இது பாருங்களா, இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம். எதுக்கு? மேக்கப் எல்லாம் போயிடுச்சு, மேக்கப் எல்லாம் போயிடுச்சு. பாருங்க, தலைமையும் போயிடுச்சு, நகம் போயிடுச்சு, சரீரம் போயிடுச்சு. என்ன பாக்குறீங்க? என்னங்க இத பால்ல ஊற வைக்கிறது, அதுக்கு அதை தடவை போடுறது, இந்த தடவை வருது, அதாவது மூஞ்சில தடவை வருது. என்னங்க அதை தடவை சொல்லுவோம், எவன் என்னென்ன தடவை சொல்றானோ. என்ன இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட் பிசினஸ் இருந்தாதான் இன்னைக்கு. எது மூணு தடவை தலை தடவை தான், தடவை தடவி எல்லாமே போயிடுச்சு. பாருங்க, 3 காலம் போடுறது, தலை போயிடுச்சு, அப்புறம் போயிடுச்சு, அப்புறம் என்னங்க இதுக்கு ஒரு ஆயின்மெண்ட், இதுக்கு ஒரு ஆயின்மெண்ட், இதுக்கு ஒரு ஆயின்மெண்ட், எத்தனை ஆயின்மெண்ட், எத்தனை ஃபேஷியல் எல்லாம் போச்சு. எதனால? உங்களுக்கு என்ன ஆம்பளை பொம்பளை தேவை? நீங்க எப்படி நான் சொல்றேன், you enjoy life, you enjoy everything. என்ன ஜோஷுவா, but give priority to God. புள்ள எழுதுன்னு சொல்லாது, அநியாயம் அது. புள்ளனா அழைத்தான் செய்யும். புரியுதுங்களா? சபைக்கு வராதுக்கு காரணம் சொல்லக்கூடாது. புள்ளை எழுது, பிள்ளைக்கு வயிற்று வலி, கண்டிப்பா பிள்ளைங்க அழைத்தான் செய்யும், பிள்ளைக்கு வயிற்று வலி தான் செய்யும். ஆனா அதெல்லாம் எனக்கு முக்கியம். என்னோட ப்ரையாரிட்டி கர்த்தரா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை தழைத்தோம், உங்க வாழ்க்கை செழிக்கும். திரும்ப சொல்றேன், உங்களுக்கு மட்டுமல்ல பாதிப்பு, உங்களால் பாவம் தப்பே செய்யாத மக்கள் தண்டிக்கப்படுவாங்க. என்னங்க இங்கே ஒரு தனி மனிதனின் பாதிப்பு, இன்னொட சொல்ல பாருங்க, தப்பே செய்யாத மக்கள் பாதிப்பு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், இதோட கூட வார்த்தையை முடிக்கிறேன். எக்ஸோடஸ் 14, தவறு செய்யாத மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், தவறை செய்யாத மனிதர்கள். 14 ரைட். இது பார்வோனை பற்றி சொல்லுகிறது. பார்வோன் என்ன தெரியுமா? 14 படிங்க. 14 எஸ் இல்ல பார்வோனுடைய மனம் எஸ் இல்ல 14 படிங்க. அப்பொழுது பார்வோன் விஷயத்தை சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். முதலாவது, ஒரு தனி மனிதன் தவறு செய்தான், அவன் பாதிக்கப்பட்டான். இப்போ ஒரு தனி மனிதன் தவறு செய்தான், அப்படியே படிங்க எல்லாரும், அப்படியே படிங்க எல்லாரும் படிங்க. 28 கடைசி வார்த்தை, 28 கடைசி வார்த்தை. என்னங்க? ஆமா நான் சொல்றது இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் படிங்க. பைபிள் சார் நான் பேசுறது புராணம் இல்ல வேற புத்தகம், பைபிள் தான். அவர்களில் ஒருவனாகிலும் தப்பு பண்ண யாருங்க? மனுஷன். அடுத்து போட்டிருக்குது, அடுத்த வசனம் 30ஆம் வசனம் கடைசி வார்த்தை. கடற்கரையிலே
பார்வோனுக்கு எதெல்லாம் போயிடுச்சு? நகம் போயிடுச்சு, சரீரம் போயிடுச்சு, பியூட்டி பார்லர்ல பண்ண ஹேர் ஸ்டைல் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அவன் மட்டும் பாதிக்கப்பட்டான். அது ஒரு கேட்டகரி. ஆனா என்ன பாருங்க, தவறே செய்யாத யாருங்க? சத்தமா கோச்சிக்காதீங்க. நீங்க பண்ற தப்பு உங்க பிள்ளைய பாதிக்கும். ஐயா, நீங்க பண்ற தவறான மார்க்கம் பாவம் அந்த பிள்ளைங்க. யோசித்து பாருங்க, பாவனுடைய முரண்காட்டம் யாரை பாதிச்சிருக்கோம்? அந்த சந்ததி அதுல போடுறது ஒருவனாகிலும். நம்ம வாய் திறந்துமா சொல்லுங்க. நியாயமா தெரியும், ஆனா கர்த்தருக்கு நியாயமா தெரியுது. அப்போ என்ன சொல்ல இருக்கிறேன்? எல்லாம் எடுத்துருப்போம். உங்க நீதி யாத்திரா 1:1 என்ன செய்யும்? உங்களுடைய நீதி சதீஷ் சொல்லுமா, என்னுடைய பக்தி வசந்த அப்படி சொல்லுங்க. குடும்பங்களை சத்தமா சொல்லுங்க. பிள்ளைகளே உங்க சொல்றேன், நீங்க பக்தியா இருந்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா சிறப்பா இருப்பாங்க. எங்க அம்மா அப்பாவே ஒழுங்கு இல்லாம நான் டீல் பண்றியா? தம்பி உனக்குதான், நீ பக்தியா இருக்கா. அப்பா இல்லை, உங்க அம்மா இல்லை, யாருமே இல்லை, பரவாயில்ல, ஆண்டு ஒருத்தர் இருந்தா போதும், உங்களுடைய வருங்காலம் சிறப்பா இருக்கும். சத்தமா சொல்லுங்க. குடும்பங்கள் இப்ப இருக்கிறது ஒண்ணு, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏதோ அம்மா துட்டு வருது, காசு வருது, பென்ஷன் வருது, வண்டி ஓட்டலாம், இதெல்லாம் செழிப்பு இல்லை. இதை விட பெரிய செழிப்பு கத்து வச்சிருக்கிறேன். சொல்ல, கர்த்தருக்கு பயந்தா எல்லாம் பின்னாடி இருக்கிறவங்களா, கர்த்தருக்கு பயந்தா நான் என் குடும்பம் செழித்தோங்க செய்வேன். பயந்த செழித்தோங்க செய்வார் சொல்லுங்க. உங்க பிள்ளை செழிப்பா இருக்கும். நீங்க பார்க்கணும் இல்லையோ, அவங்க பார்ப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க அம்மாவுடைய பக்தி தாங்க, எங்க அப்பாவுடைய ஜபங்க, அவங்க ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாங்க, ஆனா அவங்க கொடுத்த பெரிய சொத்து. எங்க அம்மா அப்பா கர்த்தருக்கு பயந்தனால கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு. ஆமென். ஆனா நீங்க தவறு பண்ணீங்கன்னா படிச்சுங்க, ஒருவனாகிலும் அந்த தவறு பண்ணாதீங்க. ரெண்டு பேரும் சொன்னேன். அகங்காரம், அதாவது கர்த்தருக்கு பயப்படாத ஒருத்தன் நல்லதல்ல. அப்படி எல்லாம் இருக்கும். சொத்து இருந்துச்சு அவனுக்கு, அதான் சொத்து இருந்தா இருந்தது, அவன் சேர்த்து வச்சான். ஆண்டு சொன்னாரு, மதிகேடனே, இந்த ராத்திரியிலே ஒரு ஆத்மா எடுத்துக் கொள்ளப்பட்டால் இவைகள் யாருடையதா? நம்ம என்ன பாருங்கம்மா பிளீஸ், ஒண்ணுமே இல்லை, அடிப்படை தேவைகள் இல்லை, நீங்க விரும்புகிற வாழ்க்கை இல்லை, பிரம்மாண்டமான வீடு இல்லை, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஆனா கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா நீங்கள் பிழைப்பீர்கள். சொல்லுங்க, பிழைப்பேன்னு சொல்லுங்க. அந்த அகைன் 2:4 ஆபத்து நீதிமான் சத்தமா சொல்லுங்க, பிழைப்பான்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க மட்டும் பிழைக்க மாட்டீங்க, you live and your family will live. சொல்லுங்க, நான் பிழைப்பேன். வாழை பிழைக்கலாம் சொல்லுங்க, என் குடும்பமே பிழைக்கும். ஒண்ணு பண்ண வேணாம், ஆண்டவருக்கு பயப்படுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. மொழிக்காரர் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இவரை கனம் பண்ணுங்க, honor it. உங்கள் சந்ததிகள் தழைத்தோங்க செய்வார். நம்ம அழகான வசனம் இல்லது, யாத்திரா 1:1 என்ன படிச்சீங்க? அவருடைய சந்ததி, அழகான வசனம் இல்லை, அவருடைய சந்ததி எல்லா வசனம் வசனம் அப்படியே சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. என் குடும்பம் எல்லாம் நாம இருக்கிற இடத்துல, எங்க சொந்த மத்தியில தழைத்தோன ஆண்டவர், எங்களை பார்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுங்க, மூக்கு மேல இவங்க பையனா, அந்த அம்மா பிள்ளையா, அந்த லூசு அவன் பையனா, எப்படி வேணும். ஆனா ஒண்ணு, நீங்க பழமொழி ஆயிடக்கூடாது. குடிகார பையன், தப்பு, சடைக்கார பொண்ணு, அவன் அம்மா அப்படி வசை சொல்லாயும் பழச்சொல்லா இருக்க மாட்டேன், ஆண்டவர் புகழ்ச்சியா இருப்பேன். சொல்ல, புகழ்ச்சியா இருப்பேன்.